ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வாய்ஸ்லாம் கொடுத்து வீடியோஸ் போட்டு. நான் ஒரு 3 நாள் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியாம ஆயிடுச்சு. வேலூர்ல உள்ள சிஎம்சி ரீஹாப் சென்டருக்கு தான் போயிருந்தோம். அங்கே எங்களை போல தண்டோட அடிப்பட்டவங்களுக்குன்னு 3 நாள் ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. டான்ஸ், மெடிக்கல் கேம்பஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. அங்கே 3 நாள் தங்கியிருந்து அதில் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோட தண்ணி எங்கே மாற்றி குடிக்க அங்கே மாற்றி குடிக்க கொஞ்சம் உடம்பு சரியாமல் இன்ஃபெக்ஷன் வேறு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் உட்காந்து இருந்ததுனால 3 நாள் தொடர்ந்து உட்காந்தே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா முதுகு வலி பயங்கரமா ஆயிருச்சு. காலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா முதுகு வலி இருந்துட்டே தான் இருந்துச்சு. இவங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வலி பறந்து போயிருச்சு. அது இந்த மஞ்சள் கலர் மேடத்தை பார்த்த உடனே எனக்கு வலி எங்க போச்சுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வலியும் பாத்தீங்கன்னா பறந்து போயிருச்சு. நிறைய பூக்கள், மொட்டுக்கள் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. இன்னொன்னு நம்மளுடைய அனுமாரும் பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா வரதில்லை. அப்படியே வந்தாலும் நாங்க செடியை நெருங்க விடுறதும் இல்லை. நிறைய பூக்கள், மொட்டுக்கள், அதுக்கப்புறம் துளிர்கள் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இயற்கையான உரம் தான், நம்மளுடைய ஜீவாமிர்தம் ஸ்பெஷல். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு, எங்க இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலருங்க பிடிக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி அவர் ரெட் கலர் தான் சொல்லுவாருன்னு தெரியும். அதே போல் அவர் ரெட் கலர்னு சொன்னாரா. அப்புறம் அவருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு காலையில ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் பார்த்தீங்கன்னா ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் பூவின் இதழெல்லாம் மௌனராகம் மௌனராகம் சொல்லிட்டு காலையிலே ஒரு பாட்டை பாடி ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போயாச்சு. என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதை எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.